அடுத்ததாக நாங்கள் அல் அம்ரு வன்னஹி ஏவல் விலக்கலை பற்றிய விளக்கங்களை பார்ப்போம். இமாம் அல் ஹரமீன் அவர்கள் முதலாவதாக ஏவலை பற்றிய விளக்கத்தை முதல் சொல்கிறார்கள். அதாவது ஏவலுக்குரிய வரவிலக்கணம். வல் அம்ரு ஏவல் என்பது இஸ்திதாஉல் ஃபிஅல், ஒரு செயலை தேடுதல், பில் கௌலி எதை கொண்டு சொல் மூலமாக ஒரு செயலை செய்யுமாறு கேட்கிறாரு. யார்கிட்ட கேட்கப்படுது? மிம்மன் ஹுவ தூனஹு, தனக்கு கீழே உள்ளவர். அப்போ தனக்கு கீழே உள்ளாள் என்றால் தனக்கு கீழே உள்ளாள்னு சொல்லக்கூட அந்தஸ்தில் குறைஞ்சால் அல்லது அதிகாரத்துக்கு கீழே தனக்கு கீழே உள்ளார். அலா சபீல் உஜூப், கட்டாயப்படுத்தி கேட்கிறார். பார்த்தா நாங்கள் வளர்த்து தமிழில் எழுதியிருக்கிறோம். ஏவல் என்றால் தனக்கு அந்தஸ்தில் அல்லது அதிகாரத்தில் கீழுள்ள ஒருவரை கட்டாயம் ஒன்றை செய்யுமாறு வேண்டுதல். அப்போ இந்த இஸ்திதாஉல் ஃபிஅல் என்றால் ஐ தலபுல் ஃபிஅல் பில் கவுல். அந்த தலப் எப்படி கொடுக்காரு? சொல்லால கேட்காரு, சொல் மூலமாக. யார்கிட்ட கேட்காரு? மிம்மன் ஹுவ தூனஹு, தனக்கு கீழே உள்ள ஒருவத்தில். எப்படி கேட்காரு? அலா ஷபீல் உஜூப், கட்டாயப்படுத்தி. வல் அம்ரு இஸ்திதாஉல் ஃபிஅலி பில் கவுலி அவ் மிம்மன் ஹுவ தூனஹு அலா சபீலில் உஜூப். அப்போ இன்கானல் இஸ்திதாஉ, அந்த தலப் இருக்கும் என்றால் மினல் முசாவி, தன்னை அந்தஸ்தில் தன்னை போல ஒரு ஆள்கிட்ட கேட்டால் சும்மிய இல்திமாசன், வினயமாக வேண்டுதல் என்று சொல்லப்படும். வினயமாக வேண்டுதல் என்று சொல்லப்படும். உதாரணமாக நம்முடைய அந்தஸ்தில் ஒரு ஆள்கிட்ட ஒரு தேவையை கேட்கிறோம். அப்படி என்று சொன்னால் அதுக்கு இல்திமாசன் சொல்லப்படுறது, அம்ரன்னு சொல்றது. அல்லது நாம ஒரு ஆள்கிட்ட நம்முடைய அந்தஸ்தில் உயர்ந்த ஒரு ஆள்கிட்ட ஆளாகிட்ட கேட்கிறோம். அப்போ அது சுஆல், யாசகம் கேட்குதல் அல்லது துவா கேட்குதல். அல்லாஹ்விட்ட கேட்குறோம், எனக்கு இப்படி செய்ய ஆரம்பன்னு கேட்குறோம். அது ஓடுறோம் இல்லை, அது துவா. உணர்ந்து தானே? அப்படி. அப்போ எனவே ஒரு கட்டளை வந்தால் அது கட்டாயம் அந்த நாங்கள் செஞ்சே ஆக வேண்டும். இதுக்கு நாம ஆயத்தை எடுக்கலாம் குர்ஆன்ல, ஃபல் யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி, அவருடைய அந்த ரசூலுடைய கட்டளையை புறக்கணிப்பவர்கள் பயந்து கொள்ளட்டும். அன் துசீபஹும் ஃபித்னத்துன், அவர்களுக்கு ஒரு ஃபித்னா ஏற்படுவதையோ, ஃபித்வானால் இந்த உலகத்தில் சோதனை ஏற்படுவதையோ, அவு யுசீபஹும் அதாபுன் அலீம், அல்லது மறுமையிலே அவர்களுக்கு வேதனை ஏற்படுவதையோ அவர் பயந்து கொள்ளட்டும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையை முரண்படுறது வந்துக்கிட்டு என்ன? அப்போ அதன் மூலமாக என்ன செய்யப்படுது? இந்த உலகத்தில் என்ன ஏற்படுது? அவருக்கு சோதனை ஏற்படுகிறது, அல்லது மறுமையில் அவருக்கு என்ன ஏற்படுது? ஒரு அதாபுன்னு ஏற்படுது. அப்போ இது அப்போ அன் அம்ரிஹி, அவருடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையை புறக்கணிப்பவர்கள். அதே போல் ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி ல அமர்துஹும் பிஸ்ஸிவாக், நான் உம்மத்துக்கு கஷ்டம் இல்லைன்னு தான் நான் சிவாக்கை கொண்டு கட்டளையிட்டிருப்பேன். அப்போ அமர்த்து அந்த அப்போ அம்ரங்கிறது அது கட்டாயம் என்ன செய்யணும்? அவர் செஞ்சாகும். இல்லம் யகுன் அலா சபீலில் உஜூப், கட்டாயப்படுத்தி செய்ய சொல்லவில்லை என்றிருந்தால் பி அன் ஜவ்வஸத் தர்க, அதாவது உரத்துக்கு இடம்பாடாக ஒன்றை சொல்றாரு, அதை செய்யுங்க என்று ஒரு ஆள்கிட்ட சொல்றாரு. அப்போ அது அந்த செய்யுங்கள் என்று சொல்றதுக்கும் அதை செய்யுங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ அது அல சபீருல் உஜூப் இல்லாமல் இருந்தால் ஃபலாஹிரு அன்னஹு லைஸ பி அம்ர், அது அல்ல, அது ஒரு கட்டளை அல்ல. ஐஃபில் ஹகீகத். அடுத்து கட்டளை போடுறதுக்கு பாவிக்கக்கூடிய சொல் என்ன? இஃப்அல் என்ற சொல்லை பாவிச்சால், செய் என்று பாவிச்சால் என்ன? அதுக்கு கட்டளையை குறிக்கும். வசீகத்துஹு இஃப்அல் வஹிய இன்தல் இத்லாக் வத்தஜர்ருதி அனில் கரீன ஸாரிஃபா, அதுக்கு அனி தலபில் ஃபிஅல், அதை கட்டாயம் செய்யணும் என்ற அந்த ஒரு ஒரு கரீன துணை ஆதாரம் ஒன்றும் இல்லாமல் பொதுப்படையாக வந்தால் துஹ்மலு அலைஹி ஐ துஹ்மலு அலல் உஜூப். அப்போ அல் அஸ்லு ஃபில் அம்ரி அல் உஜூப். அப்போ ஒரு கட்டாயம் ஒரு அம்ரு வந்தால் அது கட்டாயம் செய்ய, அது உஜூபன்னு அர்த்தம், வாஜிபன்னு அர்த்தம். அது வாஜிப் இல்லை, அது முஸ்தஹப்பு அல்லது முபாஹ் என்று யாராவது வாதிட்டால் அவர் என்ன செய்யணும்? அதுக்குரிய ஆதாரத்தை காட்டணும், அதுக்குரிய கரீனாவை காட்டணும். ஒன்று கரீனா முத்தசிலா இருக்கும், அது அந்த ஆயத்தோடு சேர்ந்திருக்கும், அல்லது கரீனா முன்ஃபசிலா அல்லது வேறு இடத்துல ஒரு ஆயத்தாக இருக்கும். வசீகத்துஹு தால்லத்து அலைஹி, ஜலாலுத்தீன் மஹல்லி சொல்வார்கள், இஃப்அல் நஹ்வு இத்ரிப் வ அக்ரிம் வஷ்ரப், அடி, அப்படி இதெல்லாம் ஓர்டரா போகிறது.
وهي عند الإطلاق والتجرد عن القرينة الصارفة عن طلب الفعل تحمل عليه أي تحمل على الوجوب ونحو وأقيموا الصلاة தொழுகை நிலைநாட்டுங்கள் என்றால் அப்ப என்ன செய்யணும் ஒரு கட்டாயம் அவர் அந்த தொழுகையை செய்தாக வேண்டும் ஆனால் இல்லாமா தல்ல தலீலு அல அன்னல் முராத மின்ஹு அன்னதுப் அவ் இபாஹ் ஆனால் வேறொரு ஆதாரம் உண்டு அந்த தலீல் வந்து முத்தஸ்ல அடிக்கலாம் முன்ஃபஸ்ல அடிக்கலாம் அது சுன்னத்து அல்லது முபாஹ் என்று அறிவித்தால் ஃபயுஹ்மலு அலைஹ் அந்நேரம் நாங்கள் என்ன செய்வோம் அப்போ அது உஜூப் இல்லை நதுப் என்று கொடுப்போம் இப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்கார் இல்லாமா தல்ல தலீலு அல அன்னல் முராத மின்ஹு அன்னதுப் இல்ல லிபா ஃபயுஹ்மலு அலைஹி ஐ அல் அப்படின்னு அல் மஹல்லி சொல்றாரு ஐ அல நதுபி அவி லிபாஹா என்ன உதாரணம் மிசாலு நதுப் வஃபகாதிபூஹும் இன் அலிம்தும் ஃபீஹிம் கைரா அதாவது அடிமைகள் தோண்டிக்கு அல் அப்துல் முகாத்தப் என்று சொல்லி இப்போ என்ன செய்யறா ஒரு 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 எஜமான் சொல்றார் அடிமைக்கு நீங்கள் ஒரு 10,000 திர்ஹமை தந்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு ஹுர்ராக ஒரு சுதந்திர ஒரு ஆளாக மாறலாம் என்று அப்போ 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 அதை என்ன செய்வார் அவர் எழுதி கொடுப்பார் ஒரு 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 சக்கு அல்லது ஒரு ஒரு உறுதி மாதிரி இன்ன பேருடைய அடிமை நான் அவர் எனக்கு 10,000 இல்லாட்டி 5,000 அல்லது 1000 திர்ஹமை தந்தால் அவர் விடுதலாயிரம் சொல்லி அப்போ அது அவருக்கு அந்த இது அப்போ என்ன செய்வார் அவருக்கு ஒரு ஒவ்வொரு நாளைக்கும் அந்த தொகையை உழைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு டைம் கொடுக்கணும் அவர் உனக்கு ஒரு நாளையில் ஒரு 2 முறை 3 அவர் ரெண்டாவது காசு எப்படி காட்டுறது என் அடிமை வந்துவிட்டு லாயம்பிடிக்கு செய் அவர் இருக்கையில் உண்டு அந்த அடிமைகிட்ட இருக்கிற முழு காசும் யாருக்கு சொந்தம் எஜமானுக்கு தான் சொந்தம் அவருக்கு ஒன்றுமே இல்லை அந்த அடிமைங்கிறால் அவர் உழைக்கிற முழுதும் ஒரு சதமாக இருந்தாலும் அது எஜமானுக்கு தான் போகும் அவருக்கு உலாயம்பிக்கு செய் ஆனால் இப்போ முக்காத்தப்புக்கு ஒரு டைம் கொடுக்கணும் ஒரு நாளையில் 4 மணித்தியாலும் 5 மணித்தியாலும் போய் வேலை செஞ்சு உழைச்சி வச்சு அந்த காசை அவர் சேர்த்து அஜமானம் கொடுத்துட்டாருன்னு சொன்னால் என்ன அவருக்கு விடுதலை ஆயிடுவார் இப்படிப்பட்ட ஆக்கள் வல்லதீன யப்தகூனல் கிதாப மிம்மா மலகத் ஐமானுக்கும் நீங்கள் உங்களுடைய அடிமைகள் யாராவது உங்களுக்கு நாங்கள் முகாத்தபாவை கேட்டால் ஃபகாதிபுஹும் அவர்களுக்கு அப்படி வெளியே கொடுங்கள் இன் அலிம்தும் ஃபீஹிம் கைரா அவர்கள் நல்ல தன்மை நீங்கள் கண்டு கொண்டார் இப்போ ஒரு தொழுகிற மனுஷன் நல்ல ஒரு நாணயமான இருக்கிற அடிமை என்றால் அவருக்கு எழுதி கொடுங்க அப்போ ஃபகாதிபுஹும் வந்து கொடுத்துருக்குது என்ன செய்யுங்க எழுதி கொடுங்க அறிந்தாலும் சரி அப்போ கட்டாயம் அப்படி ஒரு சாலிஹான ஒரு ஆள் இருந்தால் கட்டாயம் அவர் செய்யணுமா கட்டாயம் இல்லை அப்போ இங்கே அம்ரை நாங்கள் நெஞ்சம் உஜூபிலிருந்து நதுபுக்கு என்ன எடுத்துக்கோம் அது காரணம் என்ன இஜ்மா வந்துக்கிட்டு அல ஆதமி உஜூபில் முகாத்தபா ஒரு அடிமை தனக்கு கீழே இருந்தால் அவருக்கு கிதாப் எழுதி இப்படி நான் மேல் சொன்ன அந்த வடிவில் முகாத்தபா செஞ்சு கொடுக்கணுமென்ற ஒரு நிபந்தனை ஒரு கட்டாயம் அவருக்கு கிடையாது அப்போ சுன்னத்தென்று சொல்லி தான் இருக்குது அப்போ எனவே அப்போ நதுபுல செய்யப்படும் இந்த அம்ரு ஃபகாதிபூம்ங்கிறது ஐ யுஹ்மலு அல நது சில நேரங்கள் அம்ரு வந்து மிசாலுல் இபாஹா என்னது அந்த கட்டளை இடப்படும் அதில் நோக்கம் நிர்ணயிக்கும் என்று சொன்னால் நீங்கள் அப்படி செய்து கொள்ளலாம் வைதா ஹலல்தும் நீங்கள் இஹ்ராமிலிருந்து கலைந்தால் ஃபஸ்தாது என்ன செய்யுங்கள் நீங்கள் வேட்டையாடுங்கள் அப்போ இந்த இடத்துல ஃபஸ்தாதுன்னா வேட்டையாடுங்கள் என்ற அர்த்தம் நீங்கள் வேட்டையாடி கொள்ளலாம் விரும்பினா அதுக்காக வேண்டி இஹ்ராம் கலைஞ்ச உடனே என்ன செய்யறல துப்பாக்கியை தூக்கி கொண்டு அல்லது அம்பு எடுத்து கொண்டு போய் மிருகத்தை பிடிக்கணும் மட்டும் கட்டாயம் இல்லை அதுக்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால் முந்தைய ஒரு நகி வந்து பிறகு ஒரு இபாஹா வந்தால் ஒரு ஆகமாக்கி ஒரு கட்டளை வந்தால் இபாஹாவை தான் கொடுக்கும் இப்போ முந்தி எப்படி வந்திருக்கு வஹுர்ரிம அலைக்கும் சைதுல் பர்ரி நீங்கள் வேட்டையாடுவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது மாதும் தும் ஹுருமா நீங்கள் இஹ்ராமாக இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வேட்டையாடுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இது முந்தி வந்த நஹிக்கு பிறகு ஒரு ஓர்டர் வருது வைதா ஹலல்தும் நீங்கள் இஹ்ராமிலிருந்து கலைந்து விட்டால் ஃபஸ்தாது என்ன செய்ய நீங்கள் என்ன செய்யுங்கள் வேட்டையாடுங்கள் அப்போ இந்த வேட்டையாடுங்கள் என்றால் நீங்கள் வேட்டையாடி கொள்ளலாம் அதே விஷயங்கள் அம்ருல வந்து என்ன செய்யும் அம்ருல ஹபரையும் குறிக்கும் உதாரணமா இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மாஷித்த நீ உனக்கு வெக்கம் இல்லை என்றிருந்தால் நீ என்ன செய் விரும்பினத்தை செய் விரும்பினத்தை செய்யணுமா அது ஓர்டரா இல்லை விரும்பினத்தை செய்வாய் அப்போ அது என்ன ஐ தஃஅலு ذلك அப்போ ஹபர் அப்போ அம்ருன் உரீத பிஹி அல் ஹபர் வகத் அஜ்மஉ ஐமாக்கள் இஜ்மா இணைக்கிறார்கள் அல ஆதமி உஜூபில் கிதாபா வல் இஸ்தியாத் அப்போ கட்டாயம் என்ன செய்யணும் ஒரு அடிமைக்கு முகாத்தபா எழுதி கொடுக்கணும் என்று வாஜிப் இல்லை அதே போல ஒரு ஆள் இஹ்ராம் கலைஞ்ச உடனே போய் என்ன துப்பாக்கியை தூக்கிட்டு போய் அல்லது ஒரு அம்பை தூக்கிட்டு போய் கட்டாயம் வேட்டையாடணும் கடமை இல்லை அப்போ அறிவிக்குது ஃபஸ்தாது என்று சொன்னால்
நீங்கள் வேட்டையாடி கொள்ளலாம் என்று அர்த்தம். அதே போல் தான் நாங்கள் இதிலேயும் வருது என்னத்தில் எங்களுக்கு ஜும்மாவுடைய காலத்தில் சூரத்துல் ஜும்மாவில் என்ன வதருல் பைய, நீங்கள் இதா நூதி அலி ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆதி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பைய, நீங்கள் என்ன செய்யுங்க ஜும்மாவுக்காண்டி வாங்க சொல்லப்பட்ட என்ன செய்யுங்க வியாபாரத்தை உடுங்கன்னு வந்திருக்குது. பிறகு சொல்கிறோம் அல்லாஹ் தஆலா ஃபைதா குதியத்தி ஸலாத்து, நீங்கள் தொழுகை நிறைவேற்றப்பட்டால் ஃபந்தஷிரு ஃபில் அர்தி, நீங்கள் பறந்து செல்லுங்கள். அப்ப கட்டாயம் பள்ளியில் இருக்காம எல்லாரும் உடனே வெளியாகணுமா? இல்ல, நீங்க பறந்து செல்லலாம். ஏனென்றால் முந்தி நகி வந்திருக்குது, என்ன செய்யுங்க நீங்க வியாபாரம் செய்யவானா ஒன்றும் செய்ய. பிறகு அம்ரு வந்திருக்குது ஃபந்தஷிரு, அப்ப நீங்க என்ன செய்யலாம் பறந்து செல்லலாம். வப்தஹு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய சிறப்பையும் அல்லாஹ்வுடைய அந்த நியமத்திலிருந்து நீங்கள் தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு அப்ப அந்த மாணவர். அடுத்ததாக ஒரு ஓடர் ஒன்று வந்தால் அதை திருப்பி திருப்பி செய்து கொண்டிருக்கணுமா அல்லது ஒரு தடவை செய்தால் போதுமா? அப்போ ஓடரொண்டு வந்தால் ஒரு தரம் செய்தால் போதுமானது. அதான் அந்த அம்ருடைய விளக்கம். வலா யக்தலி தக்ரார அல ஸஹீஹ், சஹீஹான குடும்பம் ஒருக்கா செஞ்சா போதுமானது. அப்புறம் ஓடரொண்டு வந்தா ஒருக்காத்தான் செய்யும், பல தடவை செய்யணுமாண்டா அதுக்கு ஆதாரம் ஒன்று. இல்லா இந்த தலீலு அலா கஸ்தி தக்ரார், திருப்பி திருப்பி செய்யணும் மட்டும் ஓடர் வரும். எப்படி 5 வக்து தொழுகை மாதிரி. இப்ப வாக்கீமு ஸலா தொழுகை நிலைநாட்டுங்களா ஒரு தொழுதா போதும். ஆனால் என்ன செய்யுது புகாரி முஸ்லிம்ல வந்து முஆத் இப்னு ஜபல் ஹதீஸ்ல இஃப்தரல்லாஹு அலைஹிம் 5 ஸலவாத்தின் ஃபீ குல்லி யௌமின் வ லைலா, ஃபீ குல்லி யௌமின், அப்ப ஒவ்வொரு நாளும் அப்ப நஸ் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அப்ப ஒரு நாள் தொழணும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தத்பீக் அமலி, ரசூலுல்லாஹ் அவனஞ்சிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் 5 வக்து தொழுது இருக்கிறாங்க. அப்ப எனவே அதுவும் ஒரு ஆதாரம். அடுத்ததாக நோன்பு பிடிக்கிறது. நோன்பு பிடிச்சால் ஒருக்கா நோன்பு பிடிச்சால் போதும். குதிபா அலைக்கும் ஸியாம், அப்போ ஒருக்கா நோன்பு பிடிச்சா போதும். ஒரு ரமலான் மாதம் பிடிச்சா போதும். அந்த எடுத்த அந்த 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 அம்ருடைய ஓர்டர் எடுத்தா ஒருக்கா செஞ்சா போதும். அப்ப நாங்க ஒவ்வொரு ரமலான் மாசமும் ஒவ்வொரு வருஷமும் பிடிக்கும்னு சொல்றோம். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், யார் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து கொள்றார்களோ அவர்கள் நோன்பு பிடிக்கட்டும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்ட்டா ஒவ்வொரு ரமலான் மாதமும் அவர் நோன்பு பிடிக்கும். அப்ப தக்ரார், அப்ப அசுல் வந்து தக்ரார் இல்லை. ஆனால் தக்ரார் என்றால் அதுக்கு ஆதாரம் ولا يقتضي التكرار على الصحيح لأن ما قصد به من تحصيل المأمور به, எதை கொண்டு கட்டளையிடப்பட்டோ அதை செய்யணும்ங்கிற அந்த நோக்கம் வந்துட்டு يتحقق بالمرة الواحدة, அந்த ஓர்டர்ல ஒருக்கா செஞ்சா அந்த நோக்கம் நிறைவேறும். வல் அஸ்லு வந்துட்டு பராஅத்து திம்ம, எங்களுடைய திம்மத்தி நீங்கிக்கிறது. மிம்மா ஜாதா அலைஹா, ஒரு தடவையை விட மேலதிகமாக இல்லாம எந்த கடமையுமே எங்களுக்கு இல்லாம இருக்கிறதா அஸ்ல். ஆனால் இல்லா இதா தல்ல தலீலுலா கஸ்து தக்ரார், ஆனால் திருப்பி திருப்பி செய்யணும் என்று வந்தால் ஃபயுஅமலு பிஹி, இது போல கல்-அம்ரி பிஸ்ஸலவாத்தில் ஹம்ஸ், 5 வக்து தொழுகை போல, வல் அம்ரி பிஸௌமி ரமலான். நாங்கள் முந்தி சொன்னோம். அப்ப வாக்கீமு ஸலாண்டா ஒரு நாள் தொழுதா போதும். ஆனால் அந்த புகாரி முஸ்லிம் வந்து ஹதீஸ் ஃபீ குல்லி யௌமி வ லைலா மூலமாக நாங்கள் நெஞ்சோம் ஒவ்வொரு நாள் தொழுவோம்னு வழங்கணும். வல் அம்ரு பிஸௌமி ரமலான், அப்ப குதிபா அலைக்கும் ஸியாம் என்றால் என்ன? ஒவ்வொரு மாசமும் ஒரு ரமலான் மாதம் பிடிச்சா போதுமானது. ஆனால் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸுமு என்கிறத வச்சு நாங்கள் ஒவ்வொரு பிடிக்கவும். அப்ப அல ஸஹீஹ் நான் போட்டிக்கிற தக்ரார் லா யக்தலி தக்ரார அல ஸஹீஹ். அப்ப முகாபில் ஸஹீஹ் என்ன? வ முகாபில் ஸஹீஹ் அன்னஹு யக்தலி தக்ரார். ஒரு ஓர்டரை போட்டா செஞ்சு கொண்டே இருக்கணும். நாங்கள் தானே தொடர்ந்து செஞ்சு ஃபயஸ்தவ்இபுல் மஅமூர, அந்த ஓர்டர் ஆக்கப்பட்ட அந்த செயலை செய்து கொண்டிருக்கணும். பில் மத்லூப் மா யும்கினுஹு மின் ஜமானில் உம்ர், அவர் வாழ்நாளில் என்னென்னலாம் டைம் இருக்குதோ அதை தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கணுமா. இது முகாபில் ஸஹீஹ். முகாபில் ஸஹீஹ் இருந்துச்சுன்னா அப்போ முகாபில் ஃபாசித் அர்த்தம். அப்போ இவங்க சொல்றாங்க இந்த முகாபில் ஸஹீஹ் என்ன சொல்லுது, இந்த வாழ்நாளில் ஒவ்வொரு டைம் இருக்கிற டைம் எல்லாம் முடியுமான டைம், மா யும்கினுஹு முடியுமான டைம் அப்படின்னா தூங்குறது, சாப்பிட்றது, குடிக்கிறது, அத்தியாவசிய தேவையை செய்ய மற்ற டைம் எல்லாம் அதை செஞ்சு கொண்டே இருக்கணும். ஹைசுலா பயானலி அமதில் மஅமூர் பிஹி, அதுக்குரிய அந்த கட்டளிடப்பட்டதுக்குரிய அந்த செயலுக்குரிய ஒரு கால எல்லை தெளிவாக்கப்படாத வகையில அதை அவர் செஞ்சு கொண்டே இருக்கணும். ஏன்? லின்திஃபாயி முரஜ்ஜிஹி பஅதிஹி அலா பஅத், அது ஏனென்றால் ஒரு ஓர்டரை போட்டால் அது தொடர்ந்தும் செய்யலாம், தொடர்ந்தும் செய்யாமல் இருக்கலாம். அப்ப 2 கடம்பாடா இருக்கக்குள்ள அப்ப தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கணும். ஆதாரமோடு வரும் என்று சொன்னால் இப்ப அவங்கள்ட்ட என்ன அப்ப நெஞ்சிடும். அப்ப ஒருக்கா செஞ்சால் போதுமானது, அல்லது தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து செய்யும். அடுத்தது ஒரு ஓர்டர் ஒன்று போட்டால் அதை உடனடியாக செய்யணுமா அல்லது புறவு செய்யணுமா என்றால் அது உடனடியாக செய்யணும் என்று இல்லை, எப்பயும் செஞ்சா போதுமானது. வலா யக்தலி அல் ஃபௌர, அப்படி உடனடியா என்று சொல்றேன் அதுக்கு ஆதாரம் வரும். வலா யக்தலி அல் ஃபௌர லிஅன்னல் கரத மின்ஹு ஈஜாதுல் ஃபியல், ஒரு ஓர்டர் போட்டு அந்த செயலை செய்யணும் தான் நோக்கம்.
மின் கைரி இஹ்திசாஸின் பிஸ்ஸமானில் அவ்வல் தூன ஸமானி தானி, அல்லது முதலாவது காலத்தில் செய்யலாம். அதாவது ஓர்டர் வந்து முதலாவது ஒரு காலம் முடியும் தானே, காலப்பகுதி அல்லது நேரம், அந்த நேரத்து முதலாவது நேரம், ரெண்டாவது நேரம், மூணாவது நேரம் அப்படி நாங்கள் பிரிக்கத்தானே, பிரித்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் முதலாவது நேரத்தில் செய்யணும், ரெண்டாவது நேரத்தில் செய்யப்படான்றது அர்த்தம் வராது. வக்கீல யக்ததில் ஃபௌர, இல்லை செஞ்ச உடனே நிச்சயம் செய்யணும். அப்போ இது வந்து அந்த அல் ஹஜ் வந்து அல தராஹியா அல் ஃபௌரியாங்கிறது மசாலா வரும். அப்போ ஹஜ் செய்ய என்ன வந்து ஓர்டர் வந்துருச்சு, அப்போ வாழ்நாளில் ஒருக்கா செஞ்ச முடியும். அப்போ அல தராஹி உடனே செய்யணும் மட்டும் இல்லை. வக்கீல யக்ததில் ஃபௌர கட்டாயம் செய்யணும்னு சொல்லப்பட்டு, வாலா தாலிக்க புனிய கௌலிமன் கால யக்ததி தக்ரார், அந்த ஒரே செஞ்சு கொண்டிருக்கணுமங்கிறாக்களுடைய சொல்லும் பிரகாரம் இதுவும் என்ன யக்ததில் ஃபௌர். அப்போ அவர் தக்ரார் என்று சொல்றார், அல் அம்ரு யக்ததி தக்ரார் என்று சொல்றார். இங்கே வந்து என்ன சொல்வார், யக்ததில் ஃபௌர் என்று சொல்வார். ஹாதா வபில்லாஹி தௌஃபீக். சென்ற பாடத்தில் நாங்கள் அல் அம்ரை பற்றி படித்தோம், கட்டளையை பற்றி. அந்த கட்டளையை பற்றி படிக்கக்குள்ள ஒரு உயர்ந்த உள்ளால் தனக்கு கீழே உள்ள ஒரு ஆளுக்கு ஒரு ஒன்றை செய்யுமாறு பணித்தல் என்று நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக அல் அஸ்லு ஃபில் அம்ரி அல் உஜூப், ஒரு கட்டளை வந்தால் என்ன செய்யணும், அது கட்டாயம் செய்யணும்ங்கிறது அவருடைய அர்த்தம் என்று நாங்கள் பார்த்தோம். அப்படி உஜூபில் நீண்டதுக்கு அது ஆதாரம் வேணும்னு சொன்னோம். அடுத்ததாக ஒரு அம்ரொண்டு வந்தால் அதை மீண்டும் மீண்டும் செய்யணுமென்ற கடமை இல்லை, ஒரு தரம் சென்னால் போடுமானது. அது அல் அம்ரு லா யூஜிபு லா யக்ததி அத் தக்ரார், அதை அப்போ திருப்பி திருப்பி செய்யணுமெண்டா அதற்கு ஆதாரம் வேணும், அதுக்கு உதாரணங்கள்லாம் சொன்னோம். அதே போன்று அல் அம்ரு லா யக்ததில் ஃபௌர், ஒரு கட்டளை வந்தால் உடனே செய்ய வேணுமென்று இல்லை, அதை பின்பும் செய்யலாம் என்று பார்த்தோம். ஆனால் அதுக்குரிய உடனே செய்ய வேண்டும் என்ற ஓடர்கள் வரும் பொழுது அது உடனே செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் மாலாய திம்முல் வாஜிபு இல்லா பிஹி ஃபஹுவ வாஜிப் என்கிறத நாங்கள் பார்ப்போம். மாலாய திம்முல் வாஜிபு இல்லா பிஹி ஃபஹுவ வாஜிப் என்றால், நாங்கள் ஒரு வாஜிப் ஒன்று இருக்குது, அந்த வாஜிபை செய்கிறங்கிறது இன்னொன்றில் தங்கியிருக்குது. அதை செய்தால்தான் எங்களுக்கு உரிய வாஜிப் என்ன செய்யும், அது பூரணத்துவம் வரும், முழுமைத்துவம் வரும். அப்படி என்றால் அதுவும் வாஜிபு தான். அப்போ இந்த மாலாயத்திமுல் வாஜிப் இல்லா பிஹி ஃபஹுவ வாஜிபங்கிறது, லாயத்திமுல் வாஜிப் இல்லா பிஹி ஃபஹுவ வாஜிபங்கிறது வந்து அது ஒன்று சபபாக இருக்கும், ஒன்று காரணமாக இருக்கும். சபபன் லில் வாஜிப், வாஜிபுக்குரிய காரணமாக இருக்கும். உதாரணமாக ஒருவருக்கு ஹஜ்ஜு கடமை ஆயிற்று என்றால், அவர் இந்த என்னென்ன காரணங்கள் ஊடாக சாதனங்கள் ஊடாக இந்த கடமையை செய்ய முடியுமோ அதெல்லாம் கடமை வருது. இப்போ நம்ம நாட்டை இப்போ நிலைமையை பொறுத்த முதலாவது அவர் ஹஜ்ஜிக்கு போகிறதா இருந்தால், அவர் சவுதி அரேபியா விட்டு வெளியே இருக்கார் என்றால், வெளிநாட்டில் ஒன்று இருக்கார் என்றால், அல்லது ஸ்ரீலங்காவில் இருக்கார், அவர் முதல் வேலை ஒரு பாஸ்போர்ட் எடுக்கும். அப்போ அவருக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறது வாஜிப். என்ன பாஸ்போர்ட் இல்லாமல் என்ன செய்யலை, ஹஜ்ஜி செய்யலை. சரி, பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு எங்கே போகணும், ஏஜென்சிக்கு போகணும். அப்போ ஏஜென்சிக்கு போகிறது வாஜிப். அப்போ ஏஜென்சிக்காரன் விசாலாம் எடுத்து உங்களுக்கு டிக்கெட்லாம் எடுத்து தந்தால், அப்போ நீங்கள் அந்த ஃப்ளைட்டில் ஏறுறது வாஜிப். ஏன் ஃப்ளைட்டில் ஏறுனா தான் என்ன செய்யலாம், ஃப்ளைட் என்ன செய்யலாம், ஹஜ்ஜி செய்யலாம். ஏனென்றால் ஸ்ரீலங்காவிலிருந்து தரை மார்க்கமாகவோ அல்லது நீர் மார்க்கமாகவோ என்ன செய்ய முடியாது, ஹஜ்ஜி செய்ய முடியாது. அப்போ இதெல்லாம் வாஜிப். அப்போ ஹஜ்ஜுங்கிறது கடமை, அந்த கடமைக்குரிய என்னென்ன காரணங்கள் அளிக்கும் அதெல்லாம் வாஜிப். அதே போல் தான் ஒரு ஆளுக்கு ஒரு கடன் இருக்குது, ஒரு கடன் கொடுக்கணும், ஒரு ஆளுக்கு 1 லட்சம் ரூபா ஒரு கடன் கொடுக்கணும். அப்போ அவருக்கு என்ன கடமை, இந்த கடனை நிறைவேற்றக்கூடிய ஒரு தொழிலை செய்கிறது அவருக்கு கடமை, ஏதோ ஒன்று செய்யணும் அவர். அப்போ என்னென்ன காரணம் மூலமாக இந்த கடனை அடைக்க முடியுமோ அவர் அதை செய்யணும். ஒரு சாமானை விற்று போட்டு அவர் அந்த கடன் அடைக்கலாம், அல்லது ஒரு தொழிலை செய்து கடன் அடைக்கலாம், ஏதோ ஒரு வகையில் அந்த காரணத்தை செய்கிறது, அந்த கடன் அடைக்கக்கூடிய காரணத்தை செய்கிறது கடமை. அப்போ இது என்ன செய்யுதுன்னா, இந்த மாலாயத்திமுல் வாஜிப் இல்லா பிஹி ஃபஹுவ வாஜிப்ங்கிறது ஒரு காரணம், காரணமாக வந்திருக்கு. சிலங்களில் ஷர்த்தாக அமையும். ஷர்த்தாண்டா இந்த கடமையை செய்கிறதுக்கு இன்னொரு ஷரத்து ஒன்று இருக்குது. உதாரணமாக உங்களை தொழுகிறது கடமை. அப்போ 5 வக்து தொழுகை இருக்குதானே, அது தொழுகை கடமை.
அப்போ வக்து வந்த உடனே வாங்க சொன்ன போய் தொழிலுமா என்ன செய்யணும்? ஒது செய்யும். அப்போ உதவுங்கிறது ஷரத்து. அப்போ என்ன செய்யணும்? அப்போ ஷரத்து அப்போ ஒது செய்கிறதும் கடமை உங்களுக்கு. அப்போ அப்போ தொழுவ கடமை வந்துட்டு எனவே நாம் இந்த தொலை போகிறோன்னு தொலையில ஏன் அது தொழுவைக்கு போனால் என்ன செய்யணும்? அங்கே தொழுகை ஒது செய்யும். அப்போ ஒது செய்கிறதும் கடமை. இப்போ அந்த உதாரணத்தை செஞ்சு அறிஞ்ச இமாம் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னொன்று இருக்குது, இது ஷரத்து ஷராய், மார்க்கத்திலேயே சொல்லப்பட்ட ஒரு ஷரத்து. இன்னொன்று இருக்கு ஷரத்து ஆதின்னு சொல்லுவாங்க. வளமையில் அப்படித்தான். உதாரணம், முகத்தை கழுகுறதாக இருந்தால், முகத்தை முழுமையாக கழுகுறதாக இருந்தால் அந்த தலையில் ஒரு முடியாவது என்ன செய்யணும்? அந்த கழுகுப்படணும். கழுகுப்பட்டத்தை அந்த முகம் முழுமையாக மறைஞ்சா பேத்திடும். அப்போ எனவே என்ன, அப்போ முகத்தை கழுகுறது வாஜிபு. அந்த வாஜிபை நிறைவேற்றுவதாக இருந்தால் ஒரு முடிய கழுகணும் என்றால் அப்போ அதுவும் வாஜிபு. உதாரணத்துக்கு அதே போல தான் இப்போ எனக்கு ஜக்காத்து வாஜிப் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு கடை இருக்குது. இப்போ எனக்கு இந்த கணக்கு பார்த்தா தான் எவ்வளோ ஜக்காத்து வாஜிபோ அதிகம். எனக்கு கணக்கு பார்க்க பெருசாக இயலாது. அப்போ அக்கௌண்டனை கொண்டு வந்து அல்லது கணக்கு தெரிஞ்சால கொண்டு வந்து அதுக்குரிய கணக்கு பார்க்குறதும் வாஜிபா இருக்குது. அப்போ ஜக்காத்து வாஜிபாண்டா அவருக்கு அந்த அக்கௌண்டை கொண்டு வந்து எல்லாம் செய்கிறதும் வாஜிப். அதே போல தான் இப்போ எங்களுக்கு நாங்கள் இப்போ ஒது செய்கிறோம். அதே போல் கடமையான குடிப்பிரிக்கு இதுகளுக்கு என்ன தேவைப்படுது? தண்ணி தேவைப்படுது. அப்போ எனவே இந்த தண்ணியை சேமித்து வைக்கிறதும் வாஜிபு. ஏன் நான் ஒது செய்கிறது? தண்ணி போகணும். தண்ணி இருக்க வேண்டாம். தண்ணி இருக்க வேண்டாம். அவரை செய்யணும். தண்ணியை சேமித்து வைக்கணும். ஏன்னா ஒது செய்கிறதுக்கு தண்ணி. அடுத்தது கடமையான குடிப்பது தண்ணி. ஆனால் தண்ணி இல்லாட்டி தாமம் செய்யுங்கிறது அது ஒரு விஷயம். தண்ணி இருக்குமென்று சொன்னால் அவர் என்ன செய்யணும்? தண்ணியை ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சிருக்கணும். அப்போ தொழுகைக்கு டைம் வருது. அப்போ அந்த டைம் தண்ணி இருக்கும். அல்லது பேர் ஒரு மனைவியோட உடற்பு கொண்டாருன்னு சொன்னால் அப்போ அவர் திரும்பி செஞ்சு தண்ணி இருக்குன்னு சொல்லி அப்போ தண்ணி அவர் சேர்த்து வைக்கணும். ஆனால் தண்ணி இல்லாமல் போனால் அது பூரா தயமம் செய்யணும். அது ரெண்டாவது விஷயம். இப்போ நவீன காலத்தை எடுத்துக்கொண்டால் இப்போ உதாரணமாக சொல்கிறாங்க, இப்போ சிக்னல் இருக்குது. சிக்னல் ரெட் இருந்தால் போகக்கூடாது, க்ரீன் இருந்தால் போகலாம். அப்போ இதுகளை போன்றதும் கடமை. இதை போன்றதும் கடமை. ஏன்? உயிர்களை பாதுகாக்கிறது, உடைமைகளை பாதுகாக்கிறதுங்கிறது மார்க்கத்தில் கடமையான விஷயம். அப்போ இவர் ரெட் இருக்கக்குள்ள அவர் போனாருந்தா இன்னொருத்தன் அவனுக்கு இன்னும் அடுத்த பக்கம் வந்து அவனுக்கு கிரீனும் அவன் வருவான் மோதுவார். அப்போ இதில் என்ன செய்யும்? காரு பாதிக்கப்படலாம், ரெண்டும் பாதிக்கப்படலாம். அப்போ உடைமை பாதிக்கப்படும். சில நேரங்களில் உயிர்களும் போகலாம், உயிரும் ஏற்படும். அப்போ எனவே இப்போ இந்த தகையுது பி அந்திமத்துல் முரூர், இந்த டிராஃபிக் ஓர்டர்களை என்ன செய்கிறது? பின்பற்றுறதும் வாஜிப். அப்போ உயிர்களையும் அடுத்தது உடைமைகளையும் பாதுகாக்கிறது கடமை என்றால் அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய சாதனமாகிய இந்த தகையுதுமி அந்திமத்தில் முரூர் அதுவும் என்ன அந்த டிராஃபிக் ஓர்டர்களை போன்றதும் கடமை என்று வரும். இப்படியாக போய் கொண்டு இருக்கும். இப்போ நாம் சில நேரங்கள் என்ன செய்கிறோம்னா இப்போ சில விஷயங்களை பிதாத்துன்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ அல் இஹ்திஃபால் பில் மௌலித் நபவி பிதாத்துன்னு சொல்கிறோம். அப்போ இந்த மௌலித் ஆதரிக்கிறாங்கன்னு செய்வோம். பிதாத்துன்னு சொல்கிறீங்களே, இப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் குர்ஆன்ல ஒன்று சேர்க்கப்பட்டுச்சா என்று சொல்லி ஒரு கேள்வி வரும். அப்போ அதுக்கு என்ன பதில்? அப்போ அவங்க இந்த மாலாயத்திமுல் வாஜிபு இல்லா பிஹிங்கிறத காயிதா தெரியாமல் வருவதான் காரணம் அவங்களுக்கு. ஏன்? இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனை ஓத சொல்லியிருக்கிறான், அடுத்தது அமல் செய்ய சொல்லியிருக்கிறான். அப்போ மத்தாக்களுக்கு எத்தி வைங்கன்னு சொல்கிறான். அப்போ குர்ஆன் ஒவ்வொரு ஆக்கட்டையும் ஒவ்வொரு சூரத்தும் ஒவ்வொரு ஜுசுக்களாகவும் பிரிஞ்சிருந்தா நாங்கள் எப்படி முழுமையாக ஓதுறது, எப்படி முழுமையாக நடைமுறைப்படுத்துறது, முழுமையாக மத்தாக்களுக்கு எப்படி எத்தி வைக்கிற எப்படி? அப்போ ஏழாது. அப்போ ஒன்று சேர்க்கப்படணும். அது ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒன்று சேர்க்கப்படலை. ஒரு பகுதியில் ஒன்று சேர்க்கப்பட்ட அப்புறம் இவ்வளோ தான் ரசூலுல்லாஹ் ஒன்று சேர்த்தாங்கன்னு ஒரு பகுதியை சொல்ல மத்தாக்கள் இன்னும் இதுவும் சேர்க்கப்பட்டு அந்த பிரச்சனை வருமானதுக்காக தான் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் நிச்சயம் அதை ஒன்று சேர்க்கல. இப்போ அது வந்த பணி எங்களுக்கு விட்டாச்சு. அப்போ குர்ஆன் ஓத சொல்லி வந்த கடமை அதை நாங்கள் அந்த அமல் நடத்தணுங்கிற அந்த கடமை, மத்தாக்களுக்கு எத்தி வைக்கணுங்கிற கடமை வந்துக்கிட்டு லாயத்திம்மு இல்லா பி வாஜிபின் ஆகர் வேறொரு வாஜிபின்னு சேர்ந்து அதான் முதல்ல ஒன்று சேர்க்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த வேலையை தர நாங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அது பின்னுக்கு வந்தாக்கணும் அது செய்யலாம். அப்போ எனவே இந்த மாலாயத்திமுல் வாஜிப் இல்லா பிஹிங்கிறதும் அப்போ அதுக்குள்ள அது பிதாத் அடங்காது. உதாரணம் ஃப்ளைட்டில் பாஸ்போர்ட் எடுக்கிற பிதாத்தா
இல்லை. ஏன் ரசூலுல்லாஹ் காலத்து பாஸ்போர்ட் இருந்தால் இல்லை. அப்படி நாங்கள் பிதுஅத்துன்னு சொல்கிறோம்ல, அது மாலா யத்திமுல் வாஜிபு இல்லா பிஹி. ஃப்ளைட்டில் வருவது பிதுஅத்தா, இது மாலா யத்திமுல் வாஜிபிஹி இல்லா பிஹி ஹுவ வாஜிப். அப்போ அது மாதிரி தான் இதுகளும். அப்போ எனவே அப்போ இந்த ஜம்முல் முஸ்ஹப் வந்துக்கிட்டு என்ன அப்போ குர்ஆனோடத்தில் ஒன்றில் சேர்க்கப்பட்டது அது நிச்சயம் ஆதாரமாக கொள்ளையில். அதே போல் நாங்கள் மதரசாக்களை காட்டுறோம். மதரசா ரசூலுல்லாஹ் காலத்து மதரசா காட்டினாங்களா, யூனிவர்சிட்டி காட்டினாங்கன்னா, அப்போ மார்க்க கல்வியை கற்கிறது கடமை, அதை படிக்கிறது கடமை, அப்போ படித்து கொடுக்குறது கடமை. அப்போ இதுகளுக்குரிய சாதனங்கள் என்ன? அப்போ எதெல்லாம் வசீலாவாக இருக்குதோ அதெல்லாம் இந்த மாலாயத்திமுல் வாஜிபு இல்லா பிஹி இருக்குல்ல அடங்கும். அப்போ பின்னுக்கும் வரும் மாலாயத்திமுல் மந்தூப் இல்லா பிஹி ஃபவ மந்தூப். ஒரு சுன்னத்தான விஷயத்தை செய்யறதுக்கு அதுதான் ஒரு சாதனமாக இருக்கும் என்று சொன்னால், பூரணத்துவம் இருந்தால் அதுவும் எங்களுக்கு என்ன. அப்போ இது வந்துக்கிட்டு இந்த மாலாயத்திமுல் வாஜிபு இல்லா பிஹி ஃபவ வாஜிபுங்கிறது அந்த பிதஅத்தையும் சுன்னாவையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய கவாயிதுகளை வழங்கக்கூடிய கவாயிதுகளில் முக்கியமான ஒரு கவாயிது ஆகும். வேறு வேறு கவாயிதுகள் வரும். அதே போல் லில் வசாயில் ஹுக்குமுல் மகாசித், எங்களோட நோக்கத்துக்கு உரிய ஹுக்கும் தான் என்னது அதோடைய சாதனங்களுக்குங்கிற விஷயமெல்லாம் வரும். அப்போ எனவே சுருக்க சொல்ல போனால் மாலாயத்திமுல் வாஜிபு இல்லா பிஹி ஃபவ வாஜிப். அப்போ ஒரு கடமை எதை கொண்டு நிறைவேறுமோ அதை செய்வதும் என்ன வாஜிபு தான். ஒபில்லாஹி தௌஃபீக்.